ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஹரி கும்பி சமையலில் பாலாக் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கங்க. சர்க்கரை எதுக்கு சேர்த்துறோம்னா, நம்ம பாலாக் கீரையை அதில் ஒரு 2 நிமிஷம் போட்டு வேக வைக்க போகிறோம். அந்த பச்சை நேரம் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சர்க்கரை சேர்த்துறோம். உப்பு எதுக்கு சேர்த்துறோன்னா, அந்த கீரையில் கொஞ்சம் உப்பு பிடிக்கும், அதுக்காக சேர்த்தணும். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பாலாக் கீரை வெந்துருச்சு. அளவாக 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். அடுத்து அதுக்கு நம்ம இப்போ மசாலா போடுறதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறோம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்திருக்கேன். 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் சேர்த்திருக்கேன். அதை நல்லா போட்டு வணக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிட்டு இருக்கு. இப்போ வணங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்திருக்கேன். நல்லா சேர்த்து வணங்கிக்கிட்டோம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்குங்க. நல்லா வணக்கிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்த்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு வணக்கிக்கோங்க. நல்லா சீக்கிரம் வணங்கி வரும். நமக்கு வணங்குற டைமை நம்ம மிச்சம் பண்ணி கொடுக்கும், சீக்கிரம் வணங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு 4 முந்திரி சேர்த்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி, நல்லா பேஸ்ட் நல்லா கெட்டியாக வர்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம தேவைக்கேற்ப நம்ம 4 சேர்த்திருக்கோம். உங்களுக்கு வேணாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பதம் வந்துருச்சு. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துட்டோம். இல்லைன்னா பச்சை வாசம் வரும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ வேக வச்ச பன்னீரை பாலாக் எடுத்து நம்ம மிக்சியில் போடுறோம். அப்புறம் தாளிச்சதை ஆறுனதுக்கப்புறம் இதில் போட்டு சேர்த்து அரைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 2 மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம். ஒரே டைம் தான் அரைக்க போகிறோம். தண்ணி எதுவும் விடாமல் அரைக்க போகிறோம். இப்போ அறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு வடை சட்டி வச்சுருக்கோம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா பட்டை, லவங்கம், அந்த இலை, பிரியாணி இலை 3ஐயும் சேர்த்து நல்லா ஒரு லைட் ஃப்ரை ஸ்லிம்மில் வச்சே பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் சீக்கிரம் கருகிரும். லைட்டாக ஸ்லிம்மில் வச்சு இதெல்லாம் வணக்கிக்கோங்க. லைட்டாக வணக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கிரேவிக்கு ரெடி பண்ண போகிறோம். இதுவும் ஸ்லிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். பொடி தான், அவ்வளோ வேகணுங்கிற தேவை கிடையாது. நம்ம தாளிப்பு கூட வெந்தாலும் அது சீக்கிரம் வெந்துடும். அதனால் கருக விடாமல் தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாலாக் பேஸ்ட்டு, தாளிப்பு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலக்கிக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நல்லா கலங்கி வந்துட்டுருக்கு. இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த மிக்சியில் அரைச்ச இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக ஸ்லிம்லேயே வச்சு சூடு பண்ணுங்கள். கீரை லைட்டாக ஸ்லிம்மில் வச்சு சூடு பண்ணி கலக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா ஒரு உப்பு லைட்டாக சேர்த்து நல்லா ஒரு ஃப்ளேவரபுள் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்கிற ஸ்டேஜ் ஆக போகுது. நம்ம கொதிச்சதுக்கப்புறம் ஹோம்மேட் வீட்லேயே செஞ்ச பன்னீர் இதை நம்ம இதில் சேர்த்த போகிறோம். இது நாங்கள் வீட்லேயே செஞ்சு எடுத்துருக்கோம். நீங்கள் கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம். நல்ல ஹெல்த்தியான பன்னீர், அதனால் நாங்கள் வீட்லேயே செஞ்சு எடுத்துக்குவோம் எப்போவுமே. இப்போது பன்னீர் அதில் சேர்த்தி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வாசனையாக வருது. பாலாக்கும் பன்னீரும் சேர்ந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுத்து நல்ல ஒரு கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் வருது. பாலாக் பன்னீர் கிரேவி, இந்த கிரேவி அருமையாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, பூரி இது கூட சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணெய், பட்டர் இது சேர்த்திருக்கேன். அப்புறம் கஸ்தூரி மெட்டியை நம்ம கஸ்தூரி மெட்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நம்ம வெந்தய இலையை காய வச்சு பறித்து காய வச்சு எடுத்து பொடி பண்ணி போடுறது தான் நம்ம
கஸ்தூரி மெட்டி அதையும் சேர்த்து நல்லா கலக்கிறோம். பட்டர் சேர்த்திருக்கோம். நல்ல ஒரு கலக்கலைக்கோங்க. அந்த சூட்லேயே அது கரைஞ்சி வந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ பன்னீர் கிரேவி, பாலாக் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா சூப்பராக பாலாக் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட, இட்லி கூட, புரோட்டா, தோசை எல்லாத்து கூடயும் சைடிஷாக சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா ஏதாவது பிரியாணி புலாவ் செஞ்சாலும் சரி அதுக்கும் சைடிஷ் சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்டியான பாலாக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ். ஹரி கொங்கு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.